தமிழகத்தில் மொத்தமாக சுமார் 6.33 கோடி வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 12 மாநிலங்களில் மொத்தமாக 99.65% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைக்க வரும் 11ஆம் தேதி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இதுவரை 98.86% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை சுமார் 99% படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள 12 வெவ்வேறு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு உட்பட அத்தனை மாநிலங்களிலும் தற்போது எவ்வளவு படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 99% வாக்காளர்களுக்கான அந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை பூர்த்தி செய்து திரும்ப பெறப்பட்ட விண்ணப்பங்கள், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 88% அளவுக்கு இந்த விண்ணப்ப படிவங்கள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. முன்பு 4ஆம் தேதி வரை மட்டும்தான் அவகாசம் என்று இருந்த நிலையில் தற்போது அது 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் இந்த திரும்ப பெறப்படக்கூடிய கால அவகாசம் அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே 100% படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து, அதாவது பொதுமக்களிடமிருந்து திரும்ப பெறுவதற்கான பணியை இன்னும் வேகமாக செய்வதற்கு தேர்தல் தலைமை அதிகாரி உத்தரவிட்டிருக்கின்றார். எனவே அந்த பிஎல்ஓக்கள் என்று சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் வேகமாக சென்று வீடுகளுக்கு அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறுவது, பூர்த்தி செய்ய தெரியாத வாக்காளர்களிடமிருந்து அவர்களுக்கு உதவி செய்து படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு உதவுவது ஆகிய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.